மார்கழி மாதம் 14ஆம் நாள் திருப்பாவையில் 14வது பாசுரம். உங்கள் புலக்கடை தோட்டத்து வாவியில் செங்கலி நீர் வாய் நகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவர்த்தவர் தங்கள் திருக்கோவில் சங்கிடுவான் போகின்றார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோர் எம்பாவாய். தன்னுடைய தோழியை இன்னும் எழுப்பிக் கொண்டிருக்கின்றாள் ஆண்டாள் நாச்சியார். அனைவரும் எழுந்து விட்டார்கள். கோவிலுக்கு சங்கநாதம் செய்யும் அந்த யோகிகளும் சென்று கொண்டிருக்கின்றார்கள். உன்னுடைய தோட்டத்து வாவியில், அதாவது குளத்தில் இருக்கின்ற தாமரை கூம்பி அள்ளி மலர்ந்து விட்டது, இன்னுமா உறங்கிக் கொண்டிருக்கின்றாய், சீக்கிரமாக எழுந்து வா. அந்த தடக்கையன் என்று சொல்லக்கூடிய கண்ணபெருமானை நாம் நினைத்து பாட வேண்டும், சீக்கிரமாக விரைந்து எழுந்து வா என்று தன்னுடைய தோழியை அழைக்கின்றாள் ஆண்டாள் நாச்சியார்.